ராஜா வீட்டுக்கு லேட்டா வந்து கேட்டு பூட்டி இருக்கத பார்த்துட்டு சத்யாவையும் நீலாவையும் கூப்பிட்டு கேட்டை ஓபன் பண்ண சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இங்க சத்யாவும் நீலா மூஞ்ச பார்க்க நீலாவும் டைம் 9:15 ஆனதை பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கா. ராஜாவும் யாரும் கூப்பிட்டு வரலைன்னதும் நீலாவுக்கு கால் பண்ண கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டதும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு தான் திறக்க மாட்டீங்களான்னு மறுபடியும் கூப்பிடுறான். இங்க சத்யாவும் நீலா கிட்ட, அம்மா நம்ம ஏரியால கொசு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுவும் இல்லாம குளிரும் அதிகமா இருக்கு, அப்பா வேற டயர்டா இருப்பாரு பாவம்ல, இந்த ஒரு டைம் மன்னிச்சு விட்டுறலாம்னு ரொம்ப கெஞ்சுறா. நீலாவும் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்னு சொல்லி கதவை திறக்க சொல்றா. உடனே வேகமா சத்யாவும் கதவு திறக்க வந்ததும், என்னடா அம்மா கோவமா இருக்காளான்னு கேட்க, ஆமாப்பா நீ ஏன் ரூல்ஸை பிரேக் பண்ற, வந்த அம்மா கிட்ட 100 தடவை சாரி கேளுன்னு சொல்றா. ராஜாவும் உள்ள வந்து டிராபிக் கோவில் ஊர்வலம்னு லேட்டா வந்ததுக்கு காரணம் சொல்ல, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம ஜார்ல கள்ள தூக்கி போட்டு சத்யாவை கூப்பிட்டுட்டு ரூமுக்குள்ள போயிடுறா. அப்புறம் நைட்டு ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சத்யா வந்து எழுப்பி சாப்பிட்டியான்னு கேட்க, இன்னும் இல்லைன்னு சொன்னதும், நீ லேட்டா வந்ததுனால உன் சாப்பாட அம்மா நாய்க்கு போட்டாங்க, நம்ம வேணும்னா பீஸா ஆர்டர் போடலாம்னு சொல்லி பீஸா வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்க, அப்ப நீலா வந்து பார்த்து என்னடி இதுன்னு கேட்க, சிக்கன் பீஸான்னு சொன்னதும், உனக்காக பன்னீர் பீஸா வாங்கியிருக்கேன்னு கொடுக்க, சத்யாவை உள்ளவான்னு கூப்பிட்டு மறுபடியும் ஒரு கல்லை எடுத்து ஜார்ல தூக்கி போட்டு போறா. ஒரு பக்கம் ராஜாவோட நிலைமை இப்படி இருக்க, இங்க முரளியை தூங்க விடாம வீடியோ கால் பண்ணி, கேரளால ஆச்சி வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போறேன், அங்க சூப்பரா இருக்கும்னு கதை கதையா பேசிக்கிட்டு இருக்க, மொபைல பிடிச்ச மாதிரியே முரளியும் தூங்கிற. அப்ப கூட அவனை பார்த்து லலிதா ரசிக்கிறா. இங்க நீலா தண்ணி குடிக்கலாம்னு வர, அப்ப ஃப்ரிட்ஜ் மேல பீஸா இருக்கத பார்த்து அதை எடுத்து விட்டு விளாசிக்கிட்டு இருக்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து ராஜா வந்து, இந்த சீசனிங் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும், வேணும்னா ட்ரை பண்ணி பாருன்னு கொடுத்துட்டு, நான் பார்த்துட்டேன்னு சாப்பிடாம இருக்காத, உனக்கு பிடிக்கும்னு உனக்காக தான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஜார்ல நீலா போட்டிருந்த ஒரு கல்லை எடுத்து மறுபடியும் வெளியே வைக்கிறான். அங்க கட் பண்ணா ராஜாவோட வண்டிக்கு பின்னாடி எலியும் அல்லக்கை ஒருத்தனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, கோவிலுக்குள்ள வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு முரளி கிட்ட அவங்கள கண்டுக்காம வர சொல்றான். அப்புறம் அல்லக்கைங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக நம்ம பசங்களும் ரேஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. இங்க எலியும் அல்லக்கையும் இதுக்கு மேல முடியலடா, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம்னு உட்காந்துடுறாங்க. அப்புறம் நம்ம பசங்க கார்த்தியும் ரம்யாவும் உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு வந்து அந்த பேப்பர் பறந்து இங்க எங்கேயாவது தான் விழுந்திருக்கணும்னு அந்த லெட்டரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முரளி அந்த லெட்டரை கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட கொடுக்க, அவனும் அதை படிச்சு பார்த்து முரளி கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்றான். அப்புறம் இந்த லெட்டரை ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் கிட்ட கொடுத்து, இத கார்த்தி தான் எழுதியிருக்கானான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர, அல்லக்கைங்க இன்னும் மேலே ஏறி வராம தவந்துகிட்டு இருக்கத பார்த்து, என்ன பூனை எலிய காணோம், காக்கா தூக்கிட்டு போயிருச்சா, ரொம்ப மூச்சு வாங்குது, மேல உனக்காக தான் குண்டா நிறைய தண்ணி வச்சிருக்காங்க, போய் நல்லா நக்கி நக்கி குடின்னு நக்கல் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் அந்த லெட்டரை லலிதா கிட்ட கொடுக்க, என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்துட்டீங்களான்னு கேக்குறா. முரளியும் அவனை பத்தின டீட்டெயிலை எழுதி வாங்கியிருக்காங்க, அவனோட ஜாதி உட்பட. இந்த ஜாதியை சேர்ந்த நான் வேற ஜாதி பொண்ண ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு லவ் பண்ணி ஏமாத்தணும்னு நினைச்சது தப்புதான்னு சொல்லி அப்பாலஜி லெட்டரை எழுதி வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல, இந்த லெட்டர் தான் நம்ம கேஸோட ஒரு முக்கியமான ஆதாரம். அது மட்டும் இல்லாம கார்த்தி சூசைடோட வீடியோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. சொல்ல போனா அவன் இறந்ததுக்கு அப்புறம் சைபர் கிரைம் போலீஸ் அதை டெலீட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சில சமூக ஆர்வலர்கள் எல்லாம் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கினேன்னு காமிக்க, அதுல கார்த்தி பேசும்போது, ஏன் தான் கடவுள் இந்த உலகத்துல பொண்ணுங்களை படைச்சானோ, உண்மையா லவ் பண்ற பசங்களை எல்லாம் ஏமாத்திடுறாளுங்க, நான் போறேன், எங்க அப்பா செத்து போன இடத்துக்கே போறேன், என்னை யாரும் தேட வேணாம், எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த பொண்ணுங்க எல்லாமே ராட்சசிங்கன்னு அந்த வீடியோல சொல்லியிருக்கான். அப்ப ராஜாவும் இந்த இடம் எதுன்னு தெரியுமான்னு கேட்க, முரளியும் செக் பண்ணி பாக்குறான். ராஜாவும் லலிதா கிட்ட அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க, இந்த கேஸை நம்ம பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்டுக்கு கீழே தான் கொண்டு வரணும், அதுக்கு நமக்கு 3 ஃபவுண்டேஷன் தேவை. ஒன்னு கார்த்தி எந்த ஜாதின்னு கண்டுபிடிக்கிறது, அதுக்கு அவனோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை அவங்க அம்மா கிட்ட பேசி வாங்கிட்டேன். ரெண்டாவது அக்யூஸ்ட் எந்த ஜாதிக்காரன்றதுக்கான ப்ரூஃப் வேணும், அந்த கேங்ல யாரு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறோமோ அவனோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும், அதை நம்ம இனிமேல் தான் ரெடி பண்ணணும். கடைசியா எதுக்காக இப்படி கொலை பண்ணாங்கன்றது, அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அவங்க ஜாதியோட சோசியல் மீடியா பேஜ்ல மத்த ஜாதி மக்களுக்கு எதிரா பேசின வீடியோ நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றா. அப்ப முரளியும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு, இந்த இடம் மாடக்குளம் கோவில் அடிவாரத்துல தான் இருக்குன்னு சொல்றான். ராஜாவும் நம்ம உடனே இந்த இடத்துக்கு போய் ஏதாவது லீட் கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்லி கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.